இவ்வளோ பெரிய இஞ்சி நல்லா தோல் சீவி பொடி பொடியாக திரிச்சிட்டு, ஒரு 3 எலுமிச்சம்பழம் நல்லா பொடி பொடியாக நல்லா சின்ன சின்ன துண்டாக திரிச்சிட்டு அதை வந்து ஸ்டவ்வில் வானலியை வச்சு ஒரு அரை கரண்டி எண்ணெய் குத்தி கடுகு போட்டு பெருங்காயம் போட்டு வெந்தயப்பொடி போட்டு மிளகாய் பொடி போட்டு அதில் இந்த எலுமிச்சம்பழத்தையும் இந்த இஞ்சியும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இட்டமாக உப்பு போட்டு அதை வந்து நல்லா கலரி ஊறுகாய் மாதிரி பண்ணி வச்சுக்கணும். இந்த ஊறுகாய் என்ன பண்ணோன்னாக்க நமக்கு வந்து பயம் இல்லாமல் சாப்பிடலாம். இந்த இதய அடைப்பு, அதுக்கப்புறம் வந்து வால்வுகள் அடைச்சிக்கிறது, அப்புறம் வந்து கால் குரக்களை இழுக்கிறது, அதுக்கப்புறம் முட்டி வலிக்கிறது, அப்புறம் கழுத்து பின்னாடி சுளுக்கிக்கிறது, கழுத்து பின்னாடி திரும்ப முடியல, கையை தூக்க முடியலலாம் கஷ்டப்படுறதில்ல, இது எல்லாத்தையுமே அது நீக்கும். டெய்லி இந்த மாதிரி ஊறுகாய் காரம் கொஞ்சம் குறைவா போட்டு வச்சுக்கணும். பிபி இருக்கிறவெல்லாம் கொஞ்சம் உப்பும் குறைச்சி போட்டுக்கணும். இந்த ஊறுகாய் பண்ணி வச்சுன்னு சாப்பிட்டோம்னா இந்த எலுமிச்சம்பழத்துலேயும் இந்த இஞ்சியிலையும் அது ரெண்டும் சேர்ந்துக்கிறது இல்லையா, அந்த ஊறுகாய் வந்து நமக்கு பயம் இல்லாமல் சாப்பிடக்கூடிய ஊறுகாய். ஆனால் பிபி இருந்ததுன்னா உப்பு குறைச்சிக்கணும். காரம் சாப்பிடக்கூடாது, அல்சர் விஷயம்னு சொல்லியிருந்தால் கொஞ்சம் காரம் அனுபவம் குறைச்சிக்கணும். வாசனைக்கு ஒரு பச்சை மிளகாயும் அதில் திருத்தி போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஊறுகாய். மோர் சாத்துக்கும் தொட்டுக்கலாம், இல்லை ரசம் சாத்துக்கும் தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கும் எந்த கடலையும் இது பண்ணாது. இந்த மாதிரி ஊறுகாய் போட்டு சாப்பிடலாமா நம்ம? இந்த பதிவு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கொடுங்க.